சரி, ஏதாவது பேசுடி. உன் குரல் கேட்கணும் போல இருக்கு. பேசு, திட்டு, கத்து, என்ன வேணா பண்ணுடி. ஆனா பேசுடி. உன் குரல் கேட்கணும் போலவே இருக்கு. எனக்கு ஒரு மாரி உன் குரல் கேட்காம ஒரு மாதிரியா இருக்குடி. பேசிட்டு தாங்க. உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கும்? ஏன் கேட்டா நீ என் பொண்டாட்டி தானே. அதனால எனக்கு உன்னை பிடிக்கும். சரி, அப்ப நான் இப்படி கேக்குறேன். என்னங்க நீங்க உங்க பொண்டாட்டியா யோசிச்சீங்க? அது அது வந்து எனக்கு தெரியல. உன் கூட இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு தோணுச்சு. உன் கூட இருந்தா நான் பத்திரமா இருப்பேன்னு தோணுச்சு. என்னை பத்தி யோசிக்கிற நீ எப்பவுமே என் கூட இருக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் என்னை சந்தோஷமா பார்த்துக்கிற நீ என் கூட இருக்கணும்னு தோணுச்சு. நீ இருந்தா நான் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருப்பேன்னு தோணுச்சு. அதுக்கு நீ என் பொண்டாட்டியானா தான் முடியும்னா, அதுக்கு நீ என் பொண்டாட்டி இருக்கணும்னு தோணுச்சு. அதான் நீ என் பொண்டாட்டி. என்ன எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு உன்னை ரொம்ப 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 பிடிக்கும். அந்த ரொம்ப ரொம்பன்றதுக்கு அளவே கிடையாது. அளவே கிடையாது. அது எப்படி சொல்றது எனக்கு? என்ன எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியலையே. நீ தான் எனக்கு எல்லாமே. நீ மட்டும் தான் எனக்கு எல்லாமே. உன்னை தாண்டி எனக்கு எதுவுமே யோசிக்க தெரியாது. உன்னை பத்தி மட்டும் தான் எனக்கு யோசிக்க தெரியும். இன்னும் சொல்லப்போனா, நீ இருந்தா நான் இருப்பேன். நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். எனக்காக நீ இருந்தா மட்டும் தான் நான் வாழ்வேன். எனக்கு லைஃப்ல எனக்காக நீ இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன். நீங்க இப்படி யாராவது பேசுவாங்களா? அதாண்டி பொண்டாட்டி நான் சொல்றேன். நிஜம், நிஜம், நிஜம். நீ இருந்தா நான் வாழ்வேன். நீ இல்லைன்னா வாழ மாட்டேன். அதான் உண்மை. அப்படி சொன்னீங்கன்னா அடிச்சிருவேன், வாய மூடுங்க. எத்தனை வாட்டி கேட்டாலும், எப்படி கேட்டாலும், என்ன அடிச்சாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, ஏன்னு கேட்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் சரி, இதான் உண்மை, இதான் உண்மை, இதான் உண்மை. உன்னை தாண்டி எனக்கு யோசிக்க தெரியாது. உன்னை தாண்டி எனக்கு எதுவும் செய்ய தெரியாது. நீ மட்டும்தான் வேணும். நீ மட்டும்தான் என் வாழ்க்கை. நீ இருந்தா மட்டும்தான் நான் வாழ்வேன். நீ இல்லைன்னா நான் வாழ மாட்டேன், வாழ மாட்டேன், வாழ மாட்டேன். இதை தாண்டி எனக்கு லைஃப்ல எதுவுமே வேண்டாம். யாருமே வேண்டாம். நீ மட்டும் போதும், போதும், போதும். நான் இன்னொன்னு கேக்குறேன், கோவப்பட மாட்டீங்களே? எப்ப கோவப்படுற மாதிரி என்ன கேட்க போற? சரி, மனசுல வச்சுக்காம கேட்டுரு. அது ஏன் யோசிச்சு குழம்பணும்? கேளு. எந்த நம்பிக்கையில அத்தான் நீங்க நான் உங்களை லவ் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க? சொல்லிட்டு போன நீங்களே லவ் பண்றீங்களா இல்லையான்னு தெரியாம நான் அவ்வளவு குழம்பி தவிச்சிருக்கேன். ஆனா நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. உங்களுக்காக நான் இருப்பேன்னு நீங்க எப்படி யோசிச்சீங்க? நான் உங்களுக்காக இல்லாம இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இப்படி பொண்டாட்டி ஜாலியா பேசணும் பார்த்தா இப்படி எல்லாம் கேட்டு என்ன யோசிக்க வைக்கிற. சொல்லுங்க அத்தா, ப்ளீஸ், எனக்கு இதுக்கு பதில் தெரியணும். சொல்லுங்க. எந்த நம்பிக்கையில இருந்தீங்க? எந்த நம்பிக்கையில எனக்காக காத்துட்டு இருந்தீங்க? எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும், ப்ளீஸ். அது எப்படிலாம் தெரியாது. நீ எனக்காக காத்துட்டு இருப்பேன்ட்டு என் உள்ளுணர்வு சொல்லுச்சு. என்னதான் ஆனாலும் நான் தான் உனக்கு ஸ்பெஷல் என் உள்ளுணர்வு சொல்லுச்சு. என்னதான் நீ ஸ்பெஷலா பார்த்துப்பேன்னு என் உள்ளுணர்வு சொல்லுச்சு. நீ அது நார்மலா பண்ணியா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா என் உண்மனை சொல்லுச்சு. நீ என்ன தனியா பாக்குற. எனக்காக தான் நீ எல்லாம் பண்ற அப்படின்றது. எல்லாரை விட ஒரு படி மேலதான் உனக்கு இருக்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நீ எனக்காக இருப்பேன்னு 100% நம்பினேன். சரி, நீ தினைக்கும் ஏன் நான் பேசலன்னா அழுத. பேசணும் பேசணும் நீ உங்க அண்ணன் கிட்ட கெஞ்சின. அஃப்கோர்ஸ் இந்த 2 மாசம் ஓகே. நீ எங்க மேல கோவப்பட்டது, வருத்தப்பட்டது, பொருள் எடுக்க மாட்டேன்னு சொன்னது, அந்த வீட்டுல தங்க மாட்டேன்னு சொன்னது எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனாலும் நாங்க எப்படி இருக்கோம், நாங்க என்ன பண்றோம்னு தெரிஞ்சுக்காம இல்லைல்ல. அதெல்லாம் ஏன் பண்ண? இப்ப சொல்லு. அதெல்லாம் நீ ஏன் பண்ண? நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா நீ இங்க வந்ததுக்கு அப்புறமா தானே உனக்கு நாங்க தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லைல்ல. நாங்க உன்னை இடிச்சுட்டு உன்னை பார்க்காம போயிட்டோம். அந்த கோவம் தானே உனக்கு இருந்துச்சு. உன்னை அதை வச்சு எவ்வளவு பேர் டார்ச்சர் பண்ணாங்க. இந்த 2 பேரும் இவ்வளவு பேச்சு பேசினாங்கன்னா இன்னும் எத்தனை பேர் என்னென்ன பேசியிருப்பாங்க. ஆனாலும் நீ என்கிட்ட எதுவும் சொல்லல. நீ இப்ப தெரிஞ்சுக்க வேணாம்னு சொன்னதுனால நானும் எதுவுமே கேட்கல. அப்போ உன்னை எவ்வளவு பேர் என்ன டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அதையும் மீறி நீ ஏன் இங்க வந்த? நீ ஏன் என்கிட்ட பேசின? ஏன் ஊருக்கு வந்தியே? அப்போ உனக்கு அழுது உடம்பு சரியில்லாம போச்சு இல்ல? அப்போ என்ன? அப்ப ஏன் என்கிட்ட பேசணும்னு கெஞ்சின? அதே 2 மாசத்துல அதுவும் வந்தது. நீ பேசினா வரேன்னு சொன்னீங்க. அப்போ உன் மனசுல நான் இருக்கேன்னு தான் அர்த்தம். நான் பேசல நீ ஏன் தவிச்ச? ஏன் கஷ்டப்பட்ட? நான் வேணும்னு நினைச்சதுனால தானே பேசினேன். இது நீ என்ன லவ் பண்ணினா போடா அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டு இருப்பல. 4 வாட்டி கேட்டிருப்பேன். 5வது வாட்டி பேசினா தூக்கி போட்டு போயிருப்பல. இப்ப நான் வராம போயிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இந்த ரெசார்ட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணலினா நான் அப்பவே இந்தியாவுக்கு வந்திருப்பேன். ஏன்னா எப்படி சொல்றது? நான் பேசணும்னு நினைச்சப்போ உங்ககிட்ட பேச முடியாம இருந்தது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச முடியாம எனக்கு பயத்தை தான் கொடுத்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இந்தியா கிளம்பவும் முடிவு எடுத்துட்டேன். உங்க அண்ணன் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணேன். இந்தியா போய் டெய்லி அவன் இப்படி அப்படி சமாதானப்பத்தி டிக்கெட் கிடைக்கல, அது கிடைக்கல, அது இது. ஒரு ஸ்டேஜ்ல நான் கிளம்பியே தீருவேன்ற கட்டாயத்துல இருந்தேன்.
அன்னைக்கு தான் வந்து நீ ஃபோன் பண்ண. அஃப்கோர்ஸ் நீ என்ன அவாய்ட் பண்ணணுன்ட்டு நீ பேசாம இல்ல. உன் சிச்சுவேஷன் நீ இருந்த இடத்துல என் கூட பேச முடியல. ஆனா, அப்பதான் முதல் முறையா ஃபீல் பண்ணேன். நீ அவாய்ட் பண்ணாதபோதே எனக்கு இவ்வளோ வலிச்சது. ஆனா, நீ ஃபோன் பண்ணி கெஞ்சுன்னு கெஞ்சுவ, அழுவ, கதறுவ. அப்ப கூட நான் வந்து உனக்கு கன்சிடர் பண்ணவே இல்ல. அப்பதான் தெரிஞ்சது நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணேன்னு. அதனால உன்ன பார்த்தே ஆகணுன்ற கோவம் எனக்கு வந்துடுச்சு. இன்னொன்னு கேட்கிறேன். உனக்கு சிவா வருவான்னு எப்பயோ தெரியும் தானே? அதனால தானே அந்த சந்தேகத்த உங்க அண்ணன்கிட்ட கூட நீ கேட்ட. அப்படி சிவா வருவான்னு தெரிஞ்சும் நீ இங்க வரணும்னு நினைச்சீன்னா என்ன அர்த்தம்? அப்போ சிவாவை விட நான் உனக்கு முக்கியம். என்ன பார்க்கறது உனக்கு முக்கியம் அப்படின்னு உனக்கு தோணுச்சுல்ல. அதனால தான் நீ அவளை பெருசா மதிக்கல. உனக்கு என்ன பார்த்தா போதும்னு தோணுனதுனால மட்டுமே தானே நீ கிளம்புன. இதெல்லாம் போதாதா? உன் மனசுல நான் மட்டும் தான் இருக்கேன்றதுக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவ இங்க வரக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன்னா, அவ அவ என்ன பண்ணியிருந்தாலும் இங்க வந்திருக்க மாட்டா. அதே மாரி அவ என்ன பண்ணியிருந்தாலும் உன்னை அங்கிருந்து வராம இருக்க தடுத்திருக்க முடியாது. உனக்கு அவ வந்தாலும் பிரச்சனை இல்லைன்றதுனால தான் சரி ஸ்மூத்தா போட்டும். பிரச்சனை வேணாம் நான் வரட்டும்னு நான் விட்டேன். நீ அவ அப்பவே வருவான்னு தெரிஞ்சு நீ அப்பவே தயங்கி இருந்தீன்னா, அவள நான் இங்க வர விட்டுருக்க மாட்டேன்டி. வர விட்டுருக்கவே மாட்டேன். என்ன இருந்தாலும் அவ இங்க வந்திருக்க முடியாது. உனக்கு என்ன பார்க்கணுன்றது மட்டும் தான் இருக்குன்றது தெரிஞ்சதுனால மட்டுமே தான் அவ வந்தா. போதுமா? என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்களா? அது எப்போ? அத்தை எப்போ நீ அந்த ஜுரம் வந்து மயங்கி விழுந்துட்டேன்னு சொன்னாங்களோ அப்பயே புரிஞ்சிடுச்சு. நான் பேச மாட்டேன்னு சொன்னதுனால தான் நீ அழுது அழுது உனக்கு மயக்கம் வந்துடுச்சுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால எனக்கு அப்பவே பயம் வந்துடுச்சு. இதுக்கும் மேல உன்கிட்ட பேசாம விட்டா உனக்கு என்ன ஆகுமோன்ற பயம் எனக்குள்ள அதிகமாயிடுச்சு. அதனால அப்பவே உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். உன் ஃபோனுக்கு பெல் பூச்சி எடுக்கவே இல்ல. நான் நெறைய வாட்டி வேற யாருக்கும் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்ல. உனக்கு மட்டுமே பைத்தியக்காரத்தனமா ஒரு 50 வாட்டிக்கு மேல பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். ஃபுல் பெல் போய் கட் ஆயி போச்சு. எனக்கு இன்னும் பயம் வந்துருச்சு. உனக்கு என்ன ஆச்சோன்னு. அதுல எனக்கு அந்த பதட்டத்துல என்ன பண்ணுறது திரும்ப உனக்கு மட்டுமே போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தாத்தா தான் ஃபோன் எடுத்தாரு. எடுத்துட்டு அப்புறம் தாத்தா சொன்னாரு, "நீ ஏதோ ஆப்ரேஷனுக்காக சென்னை கிளம்பிட்டேன்ட்டு." அந்த நிமிஷம் நீ அங்க இல்ல. உன்கிட்ட பேச முடியல. உடம்பு சரியில்லாம நீ ரெஸ்ட் கூட எடுக்காம கிளம்பிட்டேன்னா, உனக்கு அப்ப எந்த அளவுக்கு வருத்தம் இருந்தா நீ கிளம்பியிருப்பன்ற வலி எனக்கு இன்னும் அதிகமாயிடுச்சு. அதனால உன் கூட பேசியே தீரணுன்ற ஈகோ எனக்கு அதிகமாயிடுச்சு. தாத்தா கிட்ட சொன்னேன், "யார் நம்பர்னா குடுங்க. நான் அவகிட்ட பேசணும்." அப்படின்னு சொன்னேன். தாத்தா நக்கலா சிரிச்சாரு. அவ கெஞ்சிட்டு இருக்கும்போது நீ பேச மாட்டேன்ன. இப்ப நீ பேசணும் நினைக்கும் போது அவகிட்ட ஃபோனே இல்ல. அவளே வருவா. வந்ததுக்கப்புறம் பேசு அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு தாத்தா. யார் நம்பரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி நைட் எப்போ வரும் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் நைட்டும் ஆச்சு. ஃபோன் போட்டா திருப்பி தாத்தா தான் எடுத்தாரு. நீ வரலன்னு சொன்னாரு. எனக்கு அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. சரி திருப்பியும் நான் கொஞ்ச நாள் கழிச்சு தாத்தாக்கு போடும்போது, "நீ வேற எங்கேயோ போற. 10 நாள் ஆகும்." அப்படின்னு சொல்லிட்டாரு. "அங்க நெட் இருக்காது." அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. "உன்கிட்ட ஃபோன் இல்ல. நெட் இருக்காது. நீ எங்க போறேன்னு தெரியல." எனக்கு இன்னும் பயமாயிடுச்சு. நீ எங்கேயோ போயிட்டியோ என்ன விட்டுன்ற பயம் எனக்கு அதிகமாயிடுச்சு. உன்கிட்ட பேசியே ஆகணும்னு தாத்தா கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டேன். தாத்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் அனுப்புனாரு. நீ என்கிட்ட சொல்லாம போனது இன்னும் எனக்கு பெரிய வலியாச்சு. என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயுமே போனதில்ல. 10 நாள் எங்க போற? வேற ஸ்டேட்டுக்கு போறியா? வேற ஊருக்கு போறியா? எதுவுமே தெரியாம நீ ஒரு இடத்துக்கு போடும்போது எனக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. எனக்கு நீ என்னை இத்தோட பார்க்க மாட்டேன்ற பயம் தான் அதிகமா வந்துடுச்சு. அதனால உன்கிட்ட பேசணும்னு நினைக்கும்போது எங்க இருக்கிறதுன்னு தெரியலன்றது எனக்கு இன்னும் வலியாயிடுச்சு. அத்தோட உன்னை பார்த்தே தீரணும். உன்கிட்ட பேசியே தீரணும்ன்ட்டு தாத்தா கிட்ட கெஞ்சி உன் ஃப்ரெண்ட் நம்பர் வாங்கினா 2 நம்பருமே சுவிட்ச் ஆஃப். ஆனா அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நான் நானாவே இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு தோணுன ஒரே விஷயம் உன்னை பார்த்தே ஆகணும்னு. எனக்கு பயம் வந்துடுச்சு. உன்னை விட்டு நான் ரொம்ப தள்ளி போயிட்டணுன்ற பயம். அதனால உன்னை பார்த்தே ஆகணுன்ற கோவமும், வெறியும் எனக்கு அதிகமாயிடுச்சு. உன்னை பார்த்தா தான் எனக்கு அதுக்கப்புறம் நிம்மதின்ற மாரி நான் மாறிட்டேன். தினம் தினம் ஏதாவது சாக்கு சொல்லுவான். ஆனா ஃபைனலா இதுக்கப்புறம் முடியவே முடியாது. நான் வலுக்கட்டாயமா நிக்கும்போது தான் அவன் டிக்கெட் இன்னைக்கு போடுறேன். ஆனா எனக்கு தலை சுத்துது. எனக்கு எதுவும் சமைச்சு குடு. சாப்பிட்டு டிக்கெட் புக் பண்றேன்னு உங்க அண்ணன் சொன்னான். அப்பதான் போய் சமைக்க போனேன். அப்பதான் நீ கால் பண்ண. நிஜமா எனக்கு போன உயிர் அப்பதான் திரும்ப வந்தது. அப்பதான் நிஜமா நான் நானாவே மாறினேன். அடுத்த நிமிஷம் உன்கிட்ட பேசியே ஆகணுன்றனால தான் நான் அப்பயே பேசிட்டேன். நிஜமாவே அப்ப எனக்கு உடம்பு சுத்தமா முடியல. அந்த ஆபரேஷனுக்கு கூட நான் தயாரா இருந்தேனான்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் சரி, இங்க இருந்து நான் யோசிக்கிறத விட போலாம் அப்படின்னு தான் அங்க வந்தேன். அங்க வந்தா எல்லாரும் ஏன் ஊர்ல இருந்து வந்துட்டுன்ற கேள்வி என்னை இன்னும் அதிகமா கொள்ள ஆரம்பிச்சது. எங்கன்னா போனா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது தான் அந்த கேம்ப் வந்து 10 நாள் ஒரு காட்டுக்குள்ள மலை மேல. பத்தாததுக்கு நெட் இருக்காது. யாருமே தெரியாது. அந்த மாதிரி இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் நான் கெஞ்சி கூத்தாடி தரவே மாட்டேன். உடம்பு சரியில்லைன்னு எவ்வளவு பேர் டீன்ல கையெழுத்து போட மாட்டேன்னாரு. கெஞ்சி கூத்தாடி எப்படியோ அந்த சைன் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன்.
அந்த நிமிஷம் நீங்க பேசலன்ற வருத்தத்தினால எனக்கு எதுவுமே யார் கூடயும் பேச பிடிக்கல, யாரையும் பார்க்க பிடிக்கல. அதனால நான் அங்க வந்தது எனக்கு நிஜமா அந்த நிமிஷம் நிம்மதியா இருந்துச்சு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டோனோ, நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோன்ற பயம், பதட்டம் அதிகமாயிடுச்சு. அதனால நான் யார்கிட்ட சொல்றது? அவங்ககிட்ட சொன்னா கத்துவாளுங்கன்னு வேற சொல்லாம ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருந்தேன். அதனால ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் திருப்பி டியூட்டி முடிஞ்ச உடனே போயிட்டு நான் எங்கன்னா ஓரமா போய் உட்காந்துருவேன். அவ அவள அறியாமயே அவளுங்க 2 பேரோட திட்ட ஆரம்பிச்சுட்டாளுங்க. "உனக்காக தான் நாங்க வந்தோம். நீ சொல்லி தான் நாங்க வந்தோம். ஆனா நீ எங்க கூட பேச மாட்ற, எதுவுமே பண்ண மாட்ற. ஒரு வாரமா நீ நீயாவே இல்ல. எங்களுக்கு புடிக்கல. இந்த கேம்ப் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம்ன்னு" கத்த ஆரம்பிச்சுட்டாளுங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். "எனக்கு அவர்கிட்ட சொல்லாம வந்தது ஒரு மாதிரியா இருக்கு. நான் சொல்லியே ஆகணும். ப்ளீஸ்" அப்படின்னு கேட்டேன். திட்டினாளுங்க. "நீ திருந்தவே மாட்டியா? பட்டல்ல, படமாட்டியா? ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு திட்டினாளுங்க. ஆனாலும் நான் அழுறத பார்த்து அவளுங்க என்ன கத்துனாலும் நான் அழுத உடனே அவளுங்க மனசு மாறிடுவாளுங்க. சரி அப்படின்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்தி நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படி சொன்னாலுங்க. அப்புறமா தான் எங்களுக்கு அங்க தெரிஞ்சது அங்கேருந்து கீழே 2 கிலோமீட்டர் வந்தா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்ட்டு. அங்க போனா பேச முடியும் அப்படி சொன்னாங்க. அங்க லேண்ட்லைன் தான் இருக்கு அப்படி சொன்னாங்க. அங்க வந்து பார்த்தா அந்த ஆஃபீஸே பூட்டி இருந்துச்சு. இந்த புயல் டிசாஸ்டர்னால அந்த ஆஃபீஸை பூட்டிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் அங்க இருந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா ஒரு ரெசார்ட் இருக்குமா, எல்லாரும் வந்து தங்குறாங்க. இங்க ட்ரெக்கிங் பண்ண வரவங்க எல்லாம் தங்குற ரெசார்ட். அது பெரிய ரெசார்ட் தாம்மா, அங்க இருக்கும் போங்க. அவர் கேட்டா செய்வார் அந்த மேனேஜர் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போயிட்டு தான் கேட்டு காசு கொடுத்து அந்த ஃபோன் வாங்கி பேசணும். அவர்கிட்ட சொல்லாம வந்தது நிஜமாவே எனக்கு சுத்தமா முடியல. அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அந்த நிமிஷம் எனக்கு வேற எதுவுமே தோணல. சாரி, நான் உங்களை இவ்வளோ ஹர்ட் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாது. நீங்க இவ்வளோ ஃபீல் பண்ணிருப்பீங்க நிஜமா எனக்கு தெரியாது. சாரி. நான் சொல்லாம வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க என்ன. நான் கோவத்தினால வரல, வருத்தத்தினால தான் வந்தேன். சாரிம்மா. நிஜமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சுட்டா சத்தியமா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். அந்த கேம்புக்கு வந்திருக்க மாட்டேன். சாரிம்மா. உங்களுக்கு என்னை பத்தி தெரிஞ்சு என்ன ஆக போகுது? உங்களுக்கு தான் என்ன பிடிக்கலையே. நீங்க ஏன்லாம் எனக்கு ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்ற வருத்தத்தால தாம்மா வந்தேன். இருந்தாலும் நான் சொல்லிட்டு வந்திருக்கணும். இல்ல வராமலாவது இருந்திருக்கணும். சாரிம்மா, சாரிம்மா. என்ன மன்னிச்சிடுமா. உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சத்தியமா நான் நினைக்கலம்மா. ப்ளீஸ் மன்னிச்சிடுமா. சாரி கேட்டா கடிச்சிடுவேன். அப்புறம் நான் பொறுப்பு இல்லை, பார்த்துக்கோ. அடிச்சுக்கோங்க. எதிரி பொண்டாட்டி சொன்னோன்னே இப்படி பர்மிஷன் கொடுத்துட்ட? நிஜமாதான் கடிச்சுக்கோங்க. நான் தடுக்கவே மாட்டேன். எவ்வளவு வேணாலும் கடிச்சுக்கோங்க. பொண்டாட்டி, உனக்கு என்னாச்சு? இப்படிலாம் பர்மிஷன் தராத. அப்புறம் நான் கண்ட்ரோல் இருக்க மாட்டேன். பரவாயில்ல. பொண்டாட்டி ஒரு ஃபார்மா இருக்க போல. ஆமா. வேண்டாம். அப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். என்ன? சாரி அத்தா. உங்களோட எல்லா கஷ்டத்துக்கும் நான் தானே காரணம். எனக்கே தெரியுது. நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு நான் மட்டும் தானே காரணம். நிஜமா சாரி அத்தா. நீங்க இவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களோட எல்லா பெயினுக்கும் நான் தான் காரணம்னு எனக்கு தெரியுது. சாரி அத்தா. நிஜமா சொல்றேன். சாரி, சாரி, சாரி. நீங்க என்ன லவ் பண்ணாம இருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பீங்கல்ல. உங்க லைஃப்ல எல்லா கஷ்டத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம் இல்ல. உங்களோட எல்லா ஸ்ட்ரகிளுக்குமே நான் மட்டும்தான் காரணம் இல்ல. சாரிடி தங்கம். என்னை மன்னிச்சிடுங்க. நிஜமாவே சொல்றேன். சாரி, சாரி, சாரி. லூசு பொண்டாட்டி, யார் அப்படி சொன்னது? இதாண்டி என் சந்தோஷம். நீங்க கூட இருக்கிறது மட்டும்தாண்டி என் சந்தோஷம். நான் கஷ்டப்படுறேன்னு யாருடி சொன்னது? என்ன பாரு, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். என் கூட இருந்தா மட்டும்தாண்டி எனக்கு சந்தோஷம். லூசு, அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் உனக்கு யார் சொன்னது? நீ மட்டும்தாண்டி என் சந்தோஷமும் நிம்மதியும். எனக்கே தெரியுமா. என்னாலதான் உங்களுக்கு எல்லா கஷ்டமும். நீங்க ஸ்ட்ரெஸ்டா பெட் போடுறீங்க. என்னால தானே. எனக்கு தெரியும். நான் பேசாம இருந்தா உங்களுக்கு ஏன் மண்டை வலிக்குது. நான் கெஞ்சினா உங்களுக்கு ஏன் டென்ஷன் ஆகுது. எனக்கு புரியல. நான் ஒன்றும் குழந்தை இல்லைம்மா. எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு. நிச்சயமாவே சாரிடி பட்டு. எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. உங்களை இத்தனை வருஷமா நான் காயப்படுத்திட்டு இருக்கேன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. என்னை மன்னிச்சிட்டு தங்கும். நிச்சயமாவே சாரி, சாரி, சாரி. எனக்கு தெரியல. இனிமேலும் உங்களை நான் நிஜமா சந்தோஷமா பார்த்துப்பேனான்னு எனக்கு தெரியல. எனக்கு பயமா தான் இருக்கு.
இது வரைக்கும் நான் உங்களை சந்தோஷமா பார்த்துக்கிட்டேன்றீங்க. எனக்கு அதுவுமே நிஜமா தெரியல. இனிமேலும் நிச்சயமா உங்களை சந்தோஷமா பார்த்துப்பேனான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஏன்னா சென்னைக்கு போனா என் லைஃப் எப்படி மாறும்னு நிஜமா எனக்கு தெரியாது. அங்க என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அதனால எனக்கு நிஜமா உங்களை இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு சந்தோஷமா பார்த்துப்பேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நிஜமாவே நான் உங்களுக்கு ஒரு பெயினா மட்டும்தான் இருக்கேன்றது எனக்கு தெரியுது. உங்களுக்கு நான் நிஜமா நீங்க சொல்ற மாதிரி நான் மருந்தா இருக்கேனான்னு தெரியல. ஆனா காயமா நான் இருக்கேன்றது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. பேசாம நான் சென்னைக்கு போக விட்டுறவா? நீங்க சொன்ன மாதிரி உங்க கூடவே நானும் சென்னைக்கு வரட்டுமா? லூஸ் கொண்டாட்டி ஏன்டி அழுகுற? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் உன்னை பார்த்துக்க போறேன். நீங்க பொண்டாட்டி எப்படி நான் விடுவேன்? நான் உன்னை பார்த்துக்கலாம். அழாதன்றல. இங்க பாரு, இங்க வா. நான் இருக்கேன்டி உன் கூட. அப்புறம் என்னடி உனக்கு கவலை? இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுடி தங்கம். நீங்க பார்த்த அவங்க வேற, இப்ப இருக்கிற அவங்கன்றவங்க வேற. அங்க எனக்கு அவங்க எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாங்க, இன்னும் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதத்தா. அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு இப்ப தெரிய வேண்டாம். ஆனா அவங்க அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. அவங்க நிஜமாவே அவங்க வேற மாதிரி அத்தா. அவங்க நினைச்சா எனக்கு ரொம்ப 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 பயமா இருக்கு. எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க, அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்க பார்த்த அவங்க இல்ல அத்தா. அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவாங்க, அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இப்ப அவ போய் என்ன பண்ணி வைப்பா, அதுக்கு அவங்க அங்க என்ன பண்ணுவாங்க, நிஜமாவே அதெல்லாம் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இப்ப இதெல்லாம் யோசிக்கும் போது திருப்பி நான் உங்களுக்கு வலியை மட்டுமே கொடுப்பணும்னு பயமா இருக்கு. திருப்பி என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்களோன்னு பயமா இருக்கு. இப்போ 20 நாள் நீங்க நார்மலா இருக்கீங்க. ஆனா அதை திருப்பி எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற பயம் எனக்கு அதிகமா இருக்கு. எனக்கு புரியல. நீங்க நிஜமா கஷ்டப்படுவீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா அதை தவிர எனக்கு வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. இன்னும் கூட ஒண்ணு சொல்றேன். நானே உங்களை வேணான்னு சொன்னா கூட நீங்க என்னை விட்டுற மாட்டீங்கல்ல. நான் அதை வெறுத்து சொல்றேன்னு நீங்க நம்பிட மாட்டீங்கல்ல. நானே உங்களை வேணான்னு சொன்னா கூட என்னை விட்டுறாதீங்க தான். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா எனக்கு தெரியும். நான் உங்களை வேணான்னு சொல்ற சூழ்நிலை எனக்கு வரும். உங்களை திட்டுற சூழ்நிலை, கத்துற சூழ்நிலை, நான் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா தயவு செஞ்சு நீங்க அதுக்கு கோவப்படுறதோ, ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ, தயவு செஞ்சு அது 2ம் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் என்ன பேசினாலும், என்ன சொன்னாலும் அது என் மனசுல இருந்து வந்ததா இல்ல. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஃபியூச்சர்ல என்ன நடந்தாலும் அது நான் பேசினதா இல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது சும்மா ஏதோ வார்த்தை. அது என் மனசார நான் சொன்னதா நிச்சயமா இருக்காது. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க அத்தான். அது ஏதோ ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். அதை நான் சொன்னதாவே நீங்க எடுத்துக்காதீங்க. புரிஞ்சுதா? ப்ளீஸ். நான் என்ன சொன்னாலும் என்னை மட்டும் விட்டுறாதீங்க ப்ளீஸ். ஏன்டி இப்படி பேசுற? அவங்க உன்னை என்ன தாண்டி பார்த்தாங்க? நான் கோவப்பட மாட்டேன், கத்த மாட்டேன். ப்ளீஸ். ஏன்டி இப்படி அழுகுற? நீ அழுகுற அளவுக்கு அவங்க என்னடி பண்ணிருக்காங்க? சொல்லி அப்படி என்னடி இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க? இப்படி நடுங்குற அளவுக்கு அவங்க என்னடி பண்ணிருக்காங்க? என்னவோ பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் டி தங்கும், என்னன்னு சொல்லிட்டு தங்கும். நான் உன்னை யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. ஏன் எங்க அப்பா, உங்க அப்பா, தாத்தா, யாரு உன்னை கட்டிக்கூடாது சொன்னாலும் யார் பேச்சும் கேட்க மாட்டேன்டி. உங்க அம்மா, எங்க அம்மா யார் பேச்சுமே நான் மதிக்க மாட்டேன்டி. இதாண்டி என் பொண்டாட்டி. எனக்கு யாருமே வேணாண்டி. நீ மட்டும் போதும்டி. நான் உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் விட மாட்டேன்டி. ப்ளீஸ் டி மறைக்காதடி. என்ன தாண்டி பிரச்சனை? அது என்னவோ நடந்திருக்கு. அது என்னன்னு மட்டும் சொல்றி. ப்ளீஸ் டி, நான் தெரிஞ்சுக்கிறேன்டி. ஏன்டி இப்படி நடுங்குற? ஏன்டி இப்படி பயப்படுற? ப்ளீஸ் டி தங்கும், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்டி. எனக்கு யாருமே தேவையில்லைடி தங்கும். நீயே வேணாம்னு சொன்னா நம்ம தூக்கிட்டு போயிடுவேன்டி. இப்போ நீ இப்படி சொல்லும்போது உன்னை விட்டு வேணாடி தங்கும். சொல்றாமா, என்ன தாண்டா பிரச்சனை? ப்ளீஸ் பட் சொல்லுடி தங்கும். வேண்டாம் அத்தா. அதெல்லாம் எதுவுமே நீங்க இப்ப தெரிஞ்சுக்க வேண்டாம். அதெல்லாம் நீங்க பொறுமையா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப தெரிஞ்சுக்க வேண்டாம் ப்ளீஸ். இப்ப வேண்டாம். நீங்க இதெல்லாம் யோசிச்சு மண்டையில போட்டு குழப்பிக்காதீங்க. தேவையில்லாம யோசிக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் மாத்திரை மட்டும் எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். ஒருவேளை நான் ஃபோனே பண்ணாம இருந்தா கூட நான் உங்களை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பேன். உங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். அதுக்காக ஃபோன் பண்ணலன்னு யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆயிடாதம்மா.
ப்ளீஸ்மா, நான் கெஞ்சி கேட்குறேம்மா. என்ன ஆனாலும் ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ, மாத்திரை போடுறதோ, இது 2 மட்டும் வேணாம். நான் உங்கள விட்டு தள்ளி பேசினாலும், என்ன ஆனாலும் என் மனசு உங்ககிட்ட மட்டும்தான். அத மட்டும் நம்புங்க ப்ளீஸ். வேற எதையுமே யோசிக்காதீங்க. கெஞ்சி கேட்டுக்கண்டி தங்கம். ப்ளீஸ் டி. என்ன ஆனாலும் உங்கள மனசுல தூக்கி போட மாட்டேன். உங்கள வெறுக்கவே மாட்டேன். நான் பேசுறத வேணா வெறுக்கிற மாதிரியோ, இல்ல கோவப்படுற மாரியோ இருக்கலாம். ஆனா அத நீங்க தயவு செய்து நம்பிடாதீங்க. எந்த சூழ்நிலையிலுமே நம்பிடாதீங்க. அது உங்கள சமாளிக்கிறதுக்கோ, இல்ல அவங்கள சமாளிக்கிறதுக்காக மட்டுமே தான் இருக்குமே தவிர, நான் மனசுல இருந்து பேசினதா இருக்காதாமே ஒரு வார்த்தை கூட. அத மட்டும் நீ நம்பாமே போதும். நேற்று ஃபுல்லாக இது மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தல. இதை பத்தி மட்டும் தான் நீ யோசிச்சுட்டு இருந்திருக்க. அதனால தான் நீ அழுது அழுது நீ அப்படி டல்லா இருந்திருக்க. உன்னை தனியா விட்டு போனதுனால நீ இதெல்லாம் யோசிச்சிருக்க. அதனால தான் நீ என்னை பார்க்கறதே அவாய்ட் பண்ணிருக்க. என்னை பார்த்தா அப்பவே இதெல்லாம் சொல்லியிருக்க போறோன்றதுனால என்னை பார்க்காம தள்ளி தள்ளி ஓடி இருக்க. அதான விஷயம். உன்னை தனியா விட்டா நீ இவ்வளவு யோசிப்பியா? இவ்வளவு பிரச்சனை இருக்கா உனக்கு? எனக்கு புரியல. ஏன்டி ஏன்? ஆமா அத்தா. உங்கள பார்த்தா எல்லாத்தையும் சொல்லிடுவேன்ற பயத்தினால தான் உங்கள பார்க்காம அவாய்ட் பண்ணேன். சாரி அத்தா. உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அத எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க என்னால சந்தோஷம்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு நிஜமா அப்படி தெரியல. நான் உங்களுக்கு வெறும் வருத்தத்த மட்டும் தான் குடுக்குற மாரி தெரியுது. இன்னும் கேட்டா, இன்னும் நெறைய வருத்தம் தான் உங்களுக்கு குடுப்பேன் அப்படின்னு எனக்கு தோணுது. சாரி அத்தா. இன்னும் கேட்டா நீங்க என்ன லவ் பண்ணாம வேற யாரையாவது லவ் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். துப்பார், நீ தான் என் பொண்டாட்டி. நீ ஆல்ரெடி என் பொண்டாட்டி. இனிமேல் தான் என் பொண்டாட்டி கிடையாது. புரியுதா? நீ மட்டும் தான் என் பொண்டாட்டி. அந்த இடத்த வேற யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன். என்னைக்கும் கிடையாது அந்த இடம் வேற யாருக்கும். புரியுதா? நீயே வேணானாலும் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். பார்த்துக்கோ. உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். புரிஞ்சுதா? நீ ஒன்றும் புதுசாக என் பொண்டாட்டி கிடையாது. நீ ஆரம்பத்துலேருந்து என் பொண்டாட்டி மட்டும்தான். அது உன் மண்டையில் ஏற்றுக்கோ. அவ்வளோதான். நீயே போகிறனால உன்னை விட மாட்டேன். கடத்திட்டு போய் கொண்டு போய் எங்கே தூக்கி வச்சுக்கோ. பார்த்துக்கோ. ஜாக்கிரதை. இன்னொரு வாட்டி பேசிப்பாரு. அவ்வளோதான். இன்னொரு பாட்டி யாரையாவது லவ் பண்ணுங்க, யாராவது கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லு. அவ்வளோதான். உன்னை எங்கேயும் பிடிச்சி வச்சுப்பேன். இதோட இங்கே அனுப்பவே மாட்டேன். பார்த்துக்கோ. சரி தகோ. சாரி சாரி சாரி. கத்தாதீங்க கத்தாதீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன். மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க. என் புஜ்ஜில என் வயிறும் இல்லை. வேண்டாம் பட்டு. அமைதியாங்க பட்டு. ப்ளீஸ் பட்டு. கோவம் வேண்டாம் பட்டு. ப்ளீஸ் பட்டு. தலைவலி கொண்டு தங்கம். வேண்டாம் வேண்டாம் கோவம் வேண்டாம். அழுதுட்டு இருந்தா அப்படி நார்மலாக இருக்குது. நீ அழுது பக்க பக்கம் எனக்கு தலை வலிக்க தான் செய்யுது. எப்படி என் கோவம் குறையும்? சரி சரி சரி. கோவப்படாதீங்க. நான் அழமாட்டேன் அழமாட்டேன். இப்போ பாருங்க நான் அழலை. இங்கே பாருங்க நான் எந்த பிரச்சனை வந்தாலும் அழமாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அழமாட்டடி தங்கம். நீ நார்மலாக தங்கம். கோவப்படாத சொல்லும். நான் அழமாட்டேன். இப்போ நான் அழவே இல்லை. இங்கே பாரு என்ன பாரு. என்ன பாரு நான் அழவே இல்லை. ப்ளீஸ் சாமி கோவத்தை விட்றி தங்கம். இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணாலும் அழமாட்டேன்டி தங்கம். ப்ளீஸ் தங்கம் கோவத்தை விடுமா. தங்கம்ல என் வயிறோம்ல. யோசிச்சு சொல்கிற பொண்டாட்டி. இனிமேல் அப்படி சொல்லாதடி பொண்டாட்டி. வேறு யாராவது கட்டிக்கோங்க. வேறு யாராவது லவ் பண்ணுங்க. எனக்கு நீ மட்டும் தாண்டி வேணும். நீ மட்டும் போதுண்டி. எனக்கு உன்னை தாண்டி எதுவுமே தெரியாதுடி. எனக்கு நீ மட்டும் தாண்டி வேணும். புரிஞ்சுக்கோடி. இன்னொரு வாட்டி என்னை யார் கூடயோ யாரு கூடயோ சேர்க்காதடி. நீ மட்டும் தாண்டி அவங்களுக்கு புரிஞ்சுக்கோடி. இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன் தான். சொல்லவே மாட்டேன். உங்களை யாருக்கும் தரவும் மாட்டேன். யாருக்கும் விட்டும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான் தான். நான் உங்களை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீங்கள் யாருக்குமே சொந்தம் கிடையாது. நீங்கள் எனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான். லவ் யூ அத்தா. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச் அத்தா. லவ் யூ 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 லவ் யூ. என் அத்தை எனக்கு மட்டும்தான். நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். யாருக்கும் விட்டு தர மாட்டேன். ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அத்தா. லவ் யூ அத்தா. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ.